அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யும் பணி தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. புதிதாக 2,80,000 பேர் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: மாணவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியது. தகுதியான மாணவர்கள் ஆதார் எண் வைத்திருக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: முதுகலை கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கு வரும் 27ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், ஆகஸ்ட் 10ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வும், ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடத்தப்படும். ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதுகலை மாணவர்களுக்கு முதல் வகுப்புகள் தொடங்கப்படும். சென்னை பல்கலைக்கழக பட்டப்படிப்பிற்கு தேர்வு முடிவுகள் வரும் 26ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அமைச்சரான பொன்முடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். நான்காவது அறிவிப்பு: கேரளா மாநிலத்தில் பரவி வரும் நிபா வைரஸ் அச்சுறுத்தலை அடுத்து கல்லூரி மாணவர்கள் கேரளாவுக்கு கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டுமென உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஜூலை 29ஆம் தேதி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்திற்கு ராஜராஜ சோழன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சேலம் மாவட்டத்திற்கு ஆடிப்பெருக்கு மற்றும் திறன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பனிமய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: ஆகஸ்ட் 4 ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஆகஸ்ட் 3இல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சென்னை, சேலம், கோவை, பெங்களூருவிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ஆடி அமாவாசை திருவிழாவையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு: பேருந்து கட்டணத்தை உயர்த்த ஆலோசனை நடைபெற்று வருவதாக பரவும் தகவல் வதந்தியே எனவும் போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் விளக்கம் அளித்தும் உள்ளார். மேலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.